ராட்சத கால்வாயை சுற்றி அதிர்ச்சியோடு நிற்கும் பொதுமக்கள். கரை புரண்டு ஓடும் தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட கார். பத்து நிமிஷத்துல வீட்டுக்கே போக வேண்டிய நேரத்திலயா இப்படி நடக்கணும்? மகன் வீட்டிலிருந்து திரும்பிய தாய் தந்தைக்கு நடந்த பரிதாபம். தெலுங்கானா மாநிலத்துல நல்கொண்டா மாவட்டத்துல கம்பசாகர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 63 வயதான புள்ளையா. இவங்களுக்கு 55 வயதான தல்லம் பத்மா அப்படின்ற மனைவி இருந்திருக்காங்க. கிராமத்திலேயே மளிகை கடை நடத்தி புள்ளையா அவர்கள் குடும்பம் நடத்தி வந்ததா கூறப்படுது. இவங்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்கிறதாகவும், அவ்வளவு கஷ்டத்திலையும் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வளர்த்து அத்தனை பேருக்கும் திருமணமும் செய்து வைத்திருந்திருக்காங்களா. மூத்த மகன் அமெரிக்காவிலையும் இளைய மகன் சிவா முரியாலகுடா அப்படின்ற பகுதியிலையும் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி மகன் சிவாவை பாக்குறதுக்காக பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விபத்து நடந்ததாகவும், அதுல பத்மா அவர்களுக்கு முதுகு தண்டுல காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. சிகிச்சையை தொடர்ந்து இளைய மகன் வீட்டிலேயே தங்கி வசித்து வந்ததாகவும், குணமடைந்த பிறகு சொந்த ஊருக்கு தம்பதி திரும்பியதாகவும் கூறப்படுது. அப்பதான் இளைய மகனுடைய கார்லயே போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நாகார்ஜுனா சாகர் கால்வாயிலேயே கவிழ்ந்து விழுந்திருந்திருக்கு. கட்டுக்கடங்காம அடிச்சு சென்ற அந்த தண்ணீரில காரோடு தம்பதி அடித்து சென்றதாகவும், தப்பி பிழைத்த ஓட்டுநரை அங்க இருந்த பொதுமக்கள் காப்பாத்தியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. 10 நிமிஷத்துல வீட்டுக்கே போயிருந்திருப்பாங்களாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தண்ணீரில் இருந்து அந்த கார் மீட்கப்பட்டு மனைவி பத்மா சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. நீரில் அடித்து சென்ற புள்ளையா அவர்களையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்களாமா. ஒரு விபத்துல இருந்து தப்பித்து சிகிச்சை முடிந்து அடுத்த விபத்துல இப்படி உயிர் பறி போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.